இப்போ பார்த்தோன்னா நம்ம காவேரி வந்து அந்த ஸ்டால் போடுறதுக்கு நம்ம விஜய் தான் அங்கே யார்ட்டையோ அந்த ஆஃபீஸரெல்லாம் சொல்லி ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டாங்க. காவேரி கால் பண்ணி நீங்கள் ஸ்டால் போடுறதுக்கு இங்கே வாங்க வந்து நேரில் பேசுங்கன்றாங்க. நேரில் பேசி ஒரு வழிக்கு முடிவுக்கு வந்துடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா ராகினி வந்து வேணுமணிக்கு அவங்க அப்பாட்ட 1க்கு 2 சொன்னதுனால ராகினிங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா வெண்ணிலாவோட மாமாட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்போ வெண்ணிலா சரியாயிட்டா திருப்பி நீங்கள் கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா வெண்ணிலாவுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன செய்கிறது? அவங்க பணக்கார வீட்டு பையங்க வேணுமணிக்கே காவேரியே கல்யாணம் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கழட்டி விட பார்க்குறாங்க. காவேரிக்கு நாளைக்கு ஏதாச்சும் சொன்னால் நீங்கள் தானே கஷ்டப்படணும், நீங்கள் சும்மா விடாதீங்க, அவங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு உசுப்பேத்தி விட்டோன்னே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. உடனே என்ன செய்றாங்கன்னா என்னுடைய அக்கா பொண்ணை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸு அந்த லீடர்லாம் வர சொல்லி நியூஸ்லலாம் போடுறாங்க. இதெல்லாம் பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே நம்ம விஜய் அந்த மைக்கு ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுங்க, தயவுசெய்து ஆஃப் பண்ணுங்க அப்படின்மே என்னுடைய பொண்டாட்டி, நான் தாலி கட்டின பொண்டாட்டி, ஒரே ஒரு பொண்டாட்டி காவேரி மட்டும்தான் அப்படின்றாங்க. இந்த லைவாக ஓடிட்டே இருக்குது. இந்த லைவில் நம்ம காவேரி வீட்டிலேருந்து பார்க்குறாங்க. வீட்டில் இருக்கவங்க ஃபேமிலி எல்லோரும் பார்த்து அப்படியே ஷாக் ஆகிறாங்க.